ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்பாவது வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது பனிக்கட்டிகள் மிதந்துட்டு இருந்ததை பார்த்துருக்கீங்களா? மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அது பனிக்கட்டிகள் தானே உங்களுக்கு தெரியாது. எஸ்பெஷலி 90s கிட்ஸ் ஜெட்டு போச்சு இல்லை கத்திக்கப்பல் போச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அது கிடையாது. அது பேர் வந்து கான்ட்ரெயில்ஸ். விமானங்கள் வந்து வானத்தில் பறக்கும்போது எரிபொருள் எரியறனால கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, அப்புறம் சாம்பல் துகள் வெளியே வரும். அந்த நீராவி வானத்தில் இருக்கிற குளிர்ந்த காற்றில் படும்போது அது பனிக்கட்டியாக மாறும். அந்த பனிக்கட்டிகள் தான் வெள்ளை கோடுகளாவோ இல்லை வெள்ளை புகையாவோ தெரியும். அது எவ்வளோ அடி உயரத்தில் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, விமானங்கள் வந்து 8லிருந்து 12 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு அந்த கான்ட்ரெயில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆன கான்ட்ரெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில வினாடிகளில் இருக்கலாம், இல்லை சில மணி நேரங்கள் வரைக்குமே நீடிக்கும். இந்த கான்ட்ரெயில்ஸ்னால ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பு வராது. ஆனால் சின்ன சின்ன காலநிலை மாற்றங்கள் வந்து வரும். இதில் ஒரு தப்பான நம்பிக்கை என்னென்னா, சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கெமிக்கல் வந்து ரசாயனம் வந்து தெளிக்கிறாங்க, விமானங்கள் மூலிமா ஏதாவது தப்பான ரகசியமாக ரசாயனம் தெளிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது பொய். இது வந்து ஜெட்டோட ஃபியூல் எரியறனால அந்த நீராவி காற்றுல படும்போது அந்த குளிர்ச்சினால் ஏற்படுற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இந்த வெள்ளை கோடுகள்னு சொல்கிற கான்ட்ரெயில்ஸ் பார்த்திங்கன்னா இயற்கையும் அறிவியலும்